நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஆஸ்டமில் January 9 to 12. Click the link below and register. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடரா மற்றும் அவருடைய மனைவி சிலியா புளோரஸ் ரெண்டு பேரையும் அமெரிக்க படை வெனிசுலாக்குள்ள இறங்கி இரவோடு இரவாக கைது செய்தது ஒட்டுமொத்தமான உலக நாடுகளையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ள இறங்கி அந்த நாட்டினுடைய அதிபரை கைது செய்யப்பட்டு போறக்கூடிய காரணம் என்ன? அப்படி வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பகை அப்படிங்கிறதா இப்போது பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. அதுவும் வெனிசுலா அதிபரை கைது பண்ணிட்டு போகும்போது அவர் கைகளில் விளங்கிட்டு கண்களை மூடிய அந்த ஒரு புகைப்படம் வைரலாக மாறியது. ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்ட பிறகு அமெரிக்கா கொண்டு சென்று உலகத்திலேயே மோசமான சிறை என்று அழைக்கப்படுகிற நியூயார்க் சிறையில், அதாவது ஒரு இருட்டான சிறை, அதிக சிறைவாசிகள் இருக்கக்கூடிய சிறை, சரியான மின்சார வசதியோ சரியான குடிநீர் வசதியோ ஒரு அழுக்கற்ற துர்நாற்றம் வீசக்கூடிய மோசமான சிறையில் அவர் வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு வெனிசுலா அதிபர் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு என்ன பகை அப்படின்னா, இப்போது வச்சுக்கிற குற்றச்சாட்டு என்பது வெனிசுலாவிலிருந்து அதிகமான போதைப் பொருட்கள் கடல் மார்க்கமாக, கரிபியன் கடல் இருக்கு அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் நடுவில், இந்த கரிபியன் கடல் வழியாக அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் வர்றதுக்கு காரணமே இந்த வெனிசுலா தான். வெனிசுலா அதிபர் இல்லீகலாக இந்த மாதிரி அமெரிக்காவுக்குள்ள போதைப் பொருள் அனுப்புறாரு. அந்த நாடு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அதனால் அந்த நாடு போதைப் பொருளை விற்று தன்னுடைய பண தேவையை பூர்த்தி பண்ணுது. அதனால் போதைப் பொருள் நகரமாக அமெரிக்கா மாறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவோட போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னா வெனிசுலா அதிபரை கைது பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவர் மீது போதைப் பொருள் வழக்கு, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி வழக்குகளை போட்டு தேடப்படும் குற்றவாளியாகவே அறிவிக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட ட்ரம்ப் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் குறித்து யாராவது தகவல் கொடுத்தா அவர் எங்கே ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத சொன்னால் 438 கோடிகள் சன்மானம் வழங்கப்படும். இப்போ நம்ம ஊரில் காவல்துறை வந்து யாரையா பிடிக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா சன்மானம் சொல்லி அறிவித்து போஸ்ட் அடித்து ஓட்டுவாங்க. அது மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு, பொது அறிவிப்பாக 438 கோடிகள் தர்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அதை தாண்டி அமெரிக்காவுடைய உச்சபட்ச படையாக இருக்கக்கூடிய டெல்டா படை, அமெரிக்கா ராணுவத்தை அதிகமாக செலவு பண்ணுது. அப்படி அந்த டெல்டா படை, அமெரிக்காவுடைய உளவுத்துறை இதனுடைய உதவியோடு டெல்டா படை உள்ளே இறங்குது. 7 இடங்களில் வான்வழி தாக்குதல் நிகழ்த்துறாங்க. இரவு 12 மணிக்கு அவர் வெனிசுலாவுடைய தலைநகராக்கூடிய ஹராகஸ் அப்படிங்கிற அந்த நகரத்தில் சிட்டி தான் இருக்காரு அப்படின்னு அவருக்கு தகவல் வருது. அந்த தகவல் அடிப்படையில் டெல்டா படை உள்ளே இறங்கி அவரை இரும்பு கோட்டைன்னு சொல்றாரு, எக்கு கோட்டை, அவருடைய பெரிய கோட்டை, அந்த எக்கு போன்ற உலகத்தால் செய்யப்பட்ட கதவுகளால் அவருடைய பெட்ரூம் மட்டும் இருக்கு, அதை உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அவருடைய மனைவியும் நிக்கோலஸ் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்படுறாங்க. எதுக்காக இந்த பகை? போதைப் பொருள் கடத்தியது மட்டும்தான் வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிக்கோலஸுக்கும் ட்ரம்புக்குமான பிரச்சனையானா இல்லை. எப்படி ஈராக்கில் அணு ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஈராக்கை போர் தொடுத்து நெருக்கியதோ அமெரிக்கா, அதே மாதிரியான ஒரு யுத்தியை தான் வெனிசுலா மீது கையாண்டிருக்காரு. அதே ஃபார்முலாவை கையாண்டிருக்காரு ட்ரம்ப். இங்கே அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு உள்ள இறங்கினாங்க, ஆனால் அணு ஆயுதம் இல்லை. கடைசியில் அந்த அணு ஆயுதத்தை யார் வச்சிருந்தான்னா அமெரிக்கா தான் வச்சிருந்துச்சு. ஈராக்கினுடைய எண்ணெய் வளத்தை குறிவைத்து, ஈராக்கை குறிவைத்து அடித்தது போல இங்க உலகத்தினுடைய எண்ணெய் தேவையில 17 விழுக்காடை பூர்த்தி செய்யக்கூடிய நாடாக வெனிசுலா இருக்கு. உலகத்திலே அதிக எண்ணெய் வளமிக்க நாடு வெனிசுலா. உற்பத்தியில அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருக்கலாம். ரஷ்யாலாம் 7ஆம் இடத்துல தான் இருக்கு எண்ணெய் வளத்தில். வெனிசுலா, அதே போல் வந்து ஈரான், ஈராக், இந்த வரிசையில் பார்க்கும்போது ரஷ்யாவில் 7ஆவது இடம். ஆனால் நம்ம இந்திய நாடு ரஷ்யாவில் தான் அதிகமாக வாங்குது. இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் மார்க்கெட்டில் 2019 வரைக்குமே கிட்டத்தட்ட 3 லட்சம் பீப்பாய்களை இந்திய அரசு வெனிசுலாவோடு வாங்குது. அதுக்கு பிறகு பொருளாதார தடை விதிக்கப்பட்டது, எண்ணெய் உற்பத்திக்கான தடை விதிக்கப்படுது, அமெரிக்க தடை விதிக்குது. அந்த அமெரிக்க தடை விதிச்ச பிறகு அமெரிக்காவை நம்ம ஏன் பகைச்சுன்னு சொல்லி இந்தியா மொத்தமாக நிறுத்துது. அதுக்கப்புறம் ரிலையன்ஸோட நிறுவனங்கள் 2021க்கு பிறகு தொடர்ச்சியாக 1.5 லட்சம் பீப்பாய்கள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க வெனிசுலாவில். இப்படி உலக நாடுகள் முழுமைக்கும் எண்ணெயை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக, எண்ணெய் வளமிக்க நாடாக வெனிசுலா இருக்கு. அப்போ அந்த அதிபரை குறிவைத்து கைது செய்வதற்கு வெறும் போதைப் பொருள் மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு பின்னாடி கூட எண்ணெய் வளம் தான் காரணம். 1970க்கு பிறகு தொடர்ச்சியாக அமெரிக்கா தான் வெனிசுலாவுடைய எண்ணெய் உற்பத்தியை முடிவு பண்ணுது. எண்ணெய் வெனிசுலாவோட இருந்தாலும் அதை எடுக்கணும் அப்படிங்கிறத அதனுடைய ஒட்டுமொத்தமான என்ன சொல்றது உரிமையை வைத்திருப்பது யாருன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய 2 பெரிய நிறுவனங்கள். இந்த 2 பெரிய நிறுவனங்களும்
வெனிசுலாவை குறிவிச்சு நிற்கிறதுனால வெனிசுலாவில் அந்த காலகட்டத்தில் ஒரு தலைவர் உருவாகிறாரு. இந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து முதலாளிகளால் என் நாடு வேட்டையாடப்படுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இயக்கத்தை, சொல்லப்போனால் ஒரு இராணுவ மாதிரியான ஒரு போராளி இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே பொலிவிய மக்களுக்கான புரட்சிகரமான போராட்டங்களை முன்னெடுத்த சைமன் பொலிவாரியன் அப்படிங்கிற ஒருத்தர் பேர்லேயே புரட்சிகர பொலிவாரியன் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை சாவேஸ் உருவாக்குறாரு. சாவேஸ் பிடல் காஸ்ட்ரோட நெருங்கிய நண்பர், சோசியலிச கோட்பாட்டு மீது ஈடுபாடு கொண்டு கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு முழுக்க முதலாளித்துவத்தை எதிர்க்கிறார். ஒரு நல்ல சர்வாதிகாரில் மட்டும்தான் ஒரு நாட்டை கட்டமைக்க முடியும் என்கிற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த என் நாட்டினுடைய வளங்கள் முதலாளிகளுக்கு போகக்கூடாது, 10 விழுக்காடு முதலாளித்துவம்னா 90 விழுக்காடு சோசியலிசம் இருக்கணும் என்று தொழிலாளர்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக இயக்கங்களை கட்டமைக்கிறாரு. புரட்சிகர ஆயுத குழுவாக தொடங்கப்பட்ட பொலிவாரியன் இயக்கம் நாளடைவில் அது அரசியல் இயக்கமாக மாற்றப்படுது. அரசியல் இயக்கமாக மாற்றப்பட்டாலும் அது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாகவே அமெரிக்காவில் பார்க்கப்படுது. இதற்காக சாவேஸ் 2 ஆண்டுகள் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும்போது அவருடைய மதிப்பு மக்கள்கிட்ட பெருகுது. 1998 காலகட்டத்தில் வெளியே வராரு. வெளியே வந்து 1999 தேர்தலில் போட்டி போட்டு கிட்டத்தட்ட 53 விழுக்காடு வாக்களை பெற்று வெற்றி பெறாரு. மண்ணின் வளங்கள் என் மக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற கோட்பாட்டை முன் வச்சதுனால வேற எந்த துறையும் டெவலப் பண்ண வேண்டாம், முழுக்க நாம் நம்முடைய எண்ணெய் வளத்தை வைத்து மட்டுமே இந்த நாட்டை மிகப்பெரிய நாடாக மாற்ற முடியும். வெறும் 10 லட்சம் சதுர பரப்பளவு, அது வெறும் 3 கோடி மக்கள் தொகை தான். அப்போ இதை வைத்துக்கொண்டு நாம் மிகச்சிறந்த நாட்டை கட்டமைக்கும்னு சொல்லி அவருடைய கோட்பாடு மிக சரியான கோட்பாடு. என் மண்ணின் வளம் என் மக்களுக்கு சொந்தம், எல்லா முதலாளியும் வெளியேறு, என் வளத்தை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி அவர் 1999 பிறகு தொடர்ச்சியாக வராரு. மிக முக்கியமாக சோசியலிச கோட்பாட்டை முன் வச்சாலும் ஜனநாயகப்படி அவர் ஒரு முக்கியமான ஒரு கொள்கை முடிவெடுக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி தவறு செய்யும் பட்சத்தில் அந்த மக்களே அந்த ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்பை மக்களுக்கு வழங்குறாரு. இப்போ நம்ம ஊரில் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம், அவர் சரியில்லை, அவர் தொகுதிக்கு வரல, தொகுதிக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதிகளை சரியாக செயல்படுத்தலை அப்படின்னா 5 வருஷம் பல்ல கடிச்சு தான் ஆகணும். நம்மளால் அந்த எம்எல்ஏவை ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு அமைச்சர் தப்பு பண்ணுறாருன்னா அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு முதலமைச்சர் தப்பு பண்ணுறாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கொலை, பாலியல் வன்கொடுமை, ஆற்று மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சிறை எல்லாம் நடந்தாலும் நம்ம பல்ல கடிச்சு அடுத்த 5 வருஷம் எப்போ வருதுன்னு காத்திருக்கணும். ஜனநாயகத்தில் அப்படித்தான், அதான் சாத்தியம். ஆனால் சாவேஸ் ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்துறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஒருவேளை அவர் சரியாக செயல்படலை, ஊழல் பண்ணுறாரு, லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னா மக்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பலாம். அதாவது ஒட்டுமொத்தமான வாக்களித்த மக்களும் ஒன்று கூடி அவங்க கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாங்கன்னா அது பெரும்பான்மையாக இருந்தால் அவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்கிற ஒரு முறையை கொண்டு வர்றாரு. இதுவே நாளடைவில் அவருக்கே எதிராக மாறுது. எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா முதலாளித்துவத்தை கடுமையை எதிர்த்தனால ஒட்டுமொத்தமான முதலாளிகளும் கார்பரேட்டுகளும் ஒரு பக்கம் அந்த எதிர்கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து செத்து போனவன், ஊரை விட்டு ஓடி போனவன், நாட்டை விட்டு ஓடி போனவன், வெளிநாட்டுக்கு போனவன், இவன் எல்லாம் பேர் பட்டியலை கொண்டு வந்து இவன் கையெழுத்தை போட்டு இவருக்கு எதிராகவே இவர் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை அனுப்புகிறாங்க. கடைசியில் பொது வாக்கெடுப்பு வருது. அந்த வாக்கெடுப்பில் அவர் கிட்ட ஜஸ்ட் மிஸ்ஸில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுறாரு. 1999 2011 அவர் சாகும் வரை அவர் தான் பொலிவியாவினுடைய அதிபராக ஜனாதிபதியாக இருக்கிறார். 2013 அவர் மரணிக்கும் தருவாயில் தான் அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த இன்றைக்கு அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டிருக்கிற நிக்கோலஸ் மடோராவை அவர் அந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அன்னைக்கு துணை அதிபராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் மரணிக்கும் தருவாயில் மீண்டும் தேர்தல் வந்து நிக்கோலஸ் அதிகாரத்தை கைப்பற்றார். எந்த இடத்துல பொலிவியா சறுக்குது அப்படின்னா 2008 காலகட்டத்தில் உலக அளவில் கச்சா எண்ணெய் வீழ்ச்சி அடையுது. கச்சா எண்ணெய் வீழ்ச்சி அடையும் போது ஒட்டுமொத்தமாக கச்சா எண்ணெய் மட்டுமே, வெறும் எண்ணெய் வளத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்த பொலிவியா தன்னுடைய பொருளாதாரத்தை இழக்குது. ஒரு நாடு பல்வேறு துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல துறைகளை வளர்த்தெடுத்திருந்தா ஒரு துறையில் ஒரு வீழ்ச்சி அடையுது அப்படின்னா அடுத்த துறையில் சமாளிக்கலாம். வெறும் எண்ணெய் வளத்தை மட்டுமே நம்பியிருந்தனால எண்ணெய் ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு $100 இருக்குன்னா அது $50, பாதிக்கு பாதி குறையுது. பாதிக்கு பாதி குறையும் போது பொருளாதார வீழ்ச்சி அடையுது. முழுக்க விவசாயத்தை ஒழிச்சு கட்டிட்டு வெறும் எண்ணெய் வளம் விவசாயம் செய்கிறது என்ன பண்ணுறாரு அப்படின்னா உணவு உற்பத்தியை இராணுவத்தில் ஒப்படைக்கிறார் சாவேஸ். அவர் நினைச்சது சரி, இராணுவம் சரியாக வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துரும்,
பயிரிட்டு கொடுத்துரும், அதை நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு மலிவு விலையில் மக்களுக்கு கொடுக்கலாம், அப்படி அதை செயல்படுத்துறாரு. ராணுவ ஒரு பக்கம் பயிரிடுது, அந்த உணவை கொண்டு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வச்சு அரசே நேரடியாக அதில் தலையிட்டு அரசு மூலியமாக மலிவு விலையில் மக்களுக்கு உணவுப் பொருள் வழங்கப்படுது. எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இராணுவத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுது. ஊழலை இவரால் கட்டுப்படுத்த முடியல. எந்த ஊழலை எதிர்த்து, எந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தாரோ, புரட்சிகரமான இயக்கம் தொடங்கி வந்தாரோ சாவேஸ், கடைசியில் இராணுவத்திலையும் அதிகார வர்க்கத்திலையும் அந்த அரசியல் அங்கிருந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் ஊழல் கரைவடைந்த அதிகாரிகளாக மாறுறாங்க. அந்த ஊழலை தடுக்க முடியாமல் உணவு பஞ்சம் ஏற்படுது, உணவு பற்றாக்குறை ஏற்படுது. உணவு தயாரிப்பு உற்பத்தியே இல்லாமல் முழுக்க எண்ணெய் வளத்தை மட்டுமே நம்பினால கச்சா எண்ணெய் வீழுது. இங்கே உணவுப் பொருள் இல்லை, கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுது. இதை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் மேலே பேசினார். இன்னைக்கு வெனிசுலாவுக்கு ஏற்பட்டிருக்க நிலைமை நாளைக்கு எல்லாத்துக்கும் ஏற்படும். நான் உணவை உற்பத்தி செய்ய மாட்டேன், எனக்கு என்னுடைய வளம் மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சேன்னா உணவை நான் இறக்குமதி பண்ணிக்குவேன், தண்ணியை இறக்குமதி பண்ணிக்குவேன் அப்படின்னு நினச்சா, இதே போல் எல்லா நாடுகளும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா யார் தாண்டா உணவை உற்பத்தி பண்ணுவா அப்படிங்கிற கேள்வியை அண்ணன் சீமான் எழுப்பியிருந்தார். அதுதான் வெனிசுலாவுக்கும் நடந்திருக்கு. நான் உணவை இறக்குமதி பண்ணிக்குவேன், தண்ணீரை இறக்குமதி பண்ணிக்குவேன், என் வளம் மட்டும் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குன்றாங்க. சரி, பணம் இருக்குது, சரி, அந்த பணத்தை வச்சு ஒருவேளை வளங்கள்லாம் தீர்ந்து போச்சு, பணம் மட்டும் இருக்குது, அப்போ நீ எதை வாங்குவ, எதை சாப்பிடுவ அப்படிங்கிற நிலைமை வரும். அப்படி தான் 2013 பிறகு தொடர்ச்சியாக உணவு இல்லாமல் வெனிசுலா கையேந்தி நிற்குது. ஒரு பக்கம் எண்ணெய் வளங்கள் இருக்குது, ஆனால் எண்ணெயை எடுத்து விற்கக்கூடிய நிலைமைக்கு வெனிசுலா இல்லை. வெனிசுலா மீது பொருளாதார தடைகளை தொடர்ச்சியாக அமெரிக்கா போட்டுக்கொண்டு இருக்குது. அமெரிக்கா பொருளாதார விதிச்சதுனால, எண்ணெயை யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சதுனால அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு இல்லை அமெரிக்காவுக்கு பாசம் காட்டிக்கொண்டு பல நாடுகள் வெனிசுலாட்ட இருந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் தான் வெனிசுலாவில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுது, பசி பட்டினி கொடுமணி ஏற்படுது. இல்லாத நன்றி குடும்ப பெண்கள் வெனிசுலாவில் பாலியல் தொழிலாளியாக மாறுற நிலைமைக்கு 2019 காலகட்டத்தில் வெனிசுலா தள்ளப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு பாரம்பரியமான நாடு, சொல்லப்போனால் அங்கே பூர்வீகமான மக்கள் இருக்கக்கூடிய நாடு, கலாச்சாரம் கொண்ட நாடு, அதிக வளங்கள் கொண்ட நாடு, 2300 கிலோமீட்டர் கடற்பரப்பை கொண்ட நாடு, நிறைய இயற்கை வளங்கள், சொல்லப்போனால் உலகத்திலேயே அதிக பல்லுயிர்கள் வாழக்கூடிய 7வது நாடு வெனிசுலா என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாடு பாலியல் தொழில் செய்துதான் தன் வறுமையை போக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுது. உலகத்திலே அதிகமான கொலைகள் நடக்கக்கூடிய நாடாக மாறுது, உலகத்திலே அதிகமான குற்றங்கள் நடக்கக்கூடிய நாடாக மாறுது. இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா உள்ளே இறங்குது. ஒரு நாடு சரியில்லை, அதிக கொலை நடக்குது, பார்த்தியா, பாலியல் தொழிலாளி அதிகமாயிட்டான், இதனால் இந்த நாட்டை நாங்கள் குறி வைக்கணும்னு சொல்லி இந்த நாட்டை சரி பண்ணணும்னா அமெரிக்கா உள்ளேன்னா மட்டும்தான் முடியும். வீட்டுக்குள்ளே சண்டை, அந்த வீட்டு சண்டையை சரி பண்ண பக்கத்து வீட்டுக்காரன் உள்ள பூந்தா அப்படி இருக்கும். அது மாதிரி தான் இன்னைக்கு அமெரிக்கா வெனிசுலாக்குள்ள காலை வச்சிருக்கு. சிம்பிளா சொல்ல போனா வெனிசுலா அதிபர் எப்படி கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம ஊர் ஆட்சியாளர்களை, அரசியல்வாதிகளை, ஏன் முதலமைச்சரை, பிரதம அமைச்சரை எதிர்த்து பேசினா பொய் வழக்கு போட்டு கைது செய்வாங்க. அங்கே ஆனந்த் டெல்டும்டே ஒரு பொய் வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டார். ஸ்டான் சாமி பொய் வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டார். இந்த திமுக ஆட்சியில் என் மீது குண்ட சட்டம் போட்டு நான் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டேன். தொடர்ச்சியாக 3 முறை சிறைப்படுத்தப்பட்டேன். இப்போ அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி திமுகவை, திராவிட இயக்கத்தை, பெரியாரை தொடர்ச்சியாக விமர்சிப்பார். அதுக்காகவே விசிக கூட வம்புழுத்தது போல ஒன்றை காட்டி ஒரு சின்ன வழக்கை போட்டு அதை குண்டாசா அப்படி மாற்றுறாங்களோ, இங்கே குண்டர் சட்டத்தை போட்டு கைது பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. அதே மாதிரி இவன் உள்ளூர் கட்ட பஞ்சாயத்துக்காரன், அவன் உலக கட்ட பஞ்சாயத்துக்காரன்ல, அவன் என்ன பண்ணுறான், நீ கஞ்சா வச்சிருக்க, போதைப் பொருள் வச்சிருக்க அப்படின்னு கைது பண்ண எப்படி இருக்குமோ, பொய்வா கத்தியை காட்டி மிரட்டினாரு, பழக்கடையில் 500 ரூபா கட்டி மிரட்டினாரு அப்படின்லாம் வழக்கு போடுவாங்க இல்லையா. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ போதைப் பொருளை கடத்தின, போதைப் பொருளை கடத்துறான்னா போதைப் பொருளை எவன் கடத்துறான்னு கண்டுபிடிச்சு அவனை தானே கைது பண்ணணும், போதைப் பொருளை எவன் விற்கிறானோ அவனை தானே கைது பண்ணணும். ஆனால் போதைப் பொருள் உன் நாட்டிலேருந்து தான் வருது, உன் கடல் வழியாக தான் வருது, அதனால் நீ உன்னையை தான் நான் பிடிப்பேன்னு சொல்லி குறி வச்சது நிக்கோலஸுக்கு. ஆனால் சொன்ன காரணம் போதைப் பொருள். எப்படி இங்கே ஈராக்கில் அணு ஆயுதம் இருக்கு, இது உலகத்திற்கே பேராபத்து, அமெரிக்காவை தாக்குதல் செய்யத்தான் இந்த அணு ஆயுதத்தை ஈராக் தயார்படுத்திட்டு இருக்கு, சதாம் ஹுசேன் ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி ஈராக்கில் கூடிய எண்ணெய் வளத்தை குறிவைத்து அணு ஆயுதத்தை காட்டி ஈராக்கை கைப்பற்றினாங்களோ, அதே போலத்தான் இங்க போதைப் பொருளை காட்டி வெனிசுலாவை கைப்பற்றிருக்கிறது அமெரிக்கா. இதுக்கு பின்னணியில் வெனிசுலாலையும் ராணுவம் இருந்திருக்கும், அவங்ககிட்டையும் உளவுத்துறை இருந்திருக்கும், அங்கேயும் மக்கள் இருந்திருப்பாங்க. இவ்வளத்தையும் மீறி அமெரிக்கா உள்ள போய் எப்படி இறங்குச்சு? ஒரு 2 நாள் தான் போர். பெரிய உக்ரைனுக்கு ரஷ்யா தாக்குதல் போல ஒரு 10 நாள் 15 நாள் போர்லாம் கிடையாது. இல்லை இலங்கை நடந்த போர் போல கிடையாது. வெறும்
2 நாள் நடத்திய யுத்தத்தில் 7 இடங்களில் போட்ட வான்வழி தாக்குதலில் எப்படி இறங்கினாங்கன்னா அங்கே இருந்த இராணுவத்துக்குள்ளேயே மிகப்பெரிய ஊழல். ஏன்னா யாருக்கும் சம்பளம் படலை, காசு இல்லை. அமெரிக்கா 438 கோடியை அறிவிக்குது. அப்படிங்கும்போது அந்த 438 கோடிங்கிறது அங்கே மிகப்பெரிய காசு. ஏன்னா ஒரு மூட்டையில் கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் வாங்கிட்டு நிலைமைக்கு வெனிசுலா தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சி. எப்படி இலங்கையில் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு 1 லிட்டர் பால் 1000 ரூபாய் வித்துச்சோ, பால் 1000 வித்தோடனே அமெரிக்கா வரல, சிங்களவனே கிளம்பிட்டான். நீ என்னடா வருது, நான் போகிறேன்டா ராஜபக்சே வீட்டுக்குன்னு. ராஜபக்சே அந்த நாட்டை நான் பயங்கரவாதத்தை ஒழிச்சிட்டேன், தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டேன், இந்த நாட்டையை நான் கைது பண்ணிட்டேன் அப்படின்னு அங்கேருந்து ஏர்போர்ட்டில் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து மண்ணை கும்பிட்டாரு. அப்படிப்பட்ட ராஜபக்சேவை அந்த நாட்டை நான் பயங்கரவாதம் இல்லாத நாடாக மாற்றிட்டேன், இனி யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகலாம், சுதந்திரமான இலங்கையை உருவாக்கிட்டேன்னு 2009 சொன்ன ராஜபக்சேவே. ஆனால் அப்படி செய்யலை, அவர் நடந்தது வேறு கதை. அப்படிப்பட்ட ராஜபக்சேவே ஊழல், லஞ்சம், பொருளாதார வீழ்ச்சி, விலைவாசி ஏற்றத்தில் ராஜபக்சே வீட்டில் இருக்கிற பெட்ரூமுடைய பெட்டை தீ வச்சான். சிங்களவன், தமிழன் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சி என்ன நிலைமைக்கு தள்ளப்படும். அப்போ கிட்டத்தட்ட வெனிசுலாவில் நிக்கோலஸ் கைது செய்யப்படலைன்னா அந்த நாட்டில் மிகப்பெரிய கிளர்ச்சி வெடிப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருந்துச்சு. எப்போ வேணாலும் அது வெடிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த நாடு அதில் பாதாளத்தில் போயிடுச்சு, 50 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடுச்சு. இன்னும் அந்த நாட்டை மீட்டு கொண்டு வரணும்னா சாவேசு உருவாக்கிய கோட்பாடு நிறைவேற்றப்படணும். சாவேசு வைத்த திட்டம், கொள்கை, கோட்பாடு எல்லாம் சரியானது. ஆனால் நிறைவேற்ற அங்கே சரியான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் கைது செய்யப்பட்டதுக்கு வெனிசுலாவில் மக்கள் போராடினாங்க அப்படின்னு செய்தியை கூட நான் படிக்கலை. ஏன்னா அமெரிக்கா நெருக்கடியில் வச்சிருக்கு அந்த நாட்டை. ஆனால் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம். உண்மையிலே நான் வியந்து போயிட்டேன். யார் போராடணும்னு பார்த்தா நம்ம கம்யூனிஸ்ட்டு, இந்த பக்கம் பார்த்தா இந்திய கம்யூனிஸ்ட்டு, இந்த பக்கம் பார்த்தா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா 5 வருஷமாக தலைமறைவாக இருந்த கடைசியாக ஒரு பாட்டு போட்டாப்புல, ஊருக்கு ஊரு சாராயம் தள்ளாடுது தமிழகம், ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போய தோட்டத்தில் கொண்டாட்டம், மூடு டாஸ்மாக மூடு நீ, மூடு டாஸ்மாக மூடு நீ, ஓட்டு போட்டு மூடுவான்னு காத்திருப்பது கேடு, மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு கும்மி அடித்து குழவை போட்டு பாட்டு பாடின கோவன் தரைக்கு விட்டாப்புலங்க. கோவத்துக்கு ஆளாயிட்டாப்புல. அமெரிக்க ஏகாதிபத்தியமே, ட்ரம்பே உன்னை எச்சரிக்கிறேன், நீ நிக்கோலஸை விடுதலை பண்ணலாம், உன்னை நாங்கள் கைது செய்வோம். யாரு? இந்த 7 பேரும் சேர்ந்து உன்னை நாங்கள் கைது செய்வோம், ட்ரம்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த ஒரு பாட்டில் பிச்சைக்காரன் படத்தில் காடுறோம். நான் அந்த கடவுளை பார்த்து கேட்குறேன், நான் அந்த அவனை இப்போ அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கேட்குறேன். தமிழ்நாட்டுக்குள்ள மேல்பாதி, மேல்மா, தூய்மை பணியாளர் பிரச்சனை, இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ, ஆத்துமணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இயற்கை வள சுரண்டல், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம்னு தமிழ்நாடு முழுக்க போராட்டமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போல்லாம் பெரிய லாலிபப்பா தூக்கி வாயில் வச்சு சப்பிக்கிட்டு இப்போ வெனிசுலா அதிபர் கைது பண்ணதுக்கு அமெரிக்க தூதரகத்தை முற்றுகிட்டு கம்யூனிஸ்டுகள் போராட்டம். அப்பா, கம்யூனிஸ்டுகள்னா ஒரு காலத்தில் மக்களின் உரிமைக்காக போராடிய, நான் வெனிசுலா அதிபருடைய போராட்டினா அவர் சோசியலிச கொள்கையை ஏற்றுக்கொண்டவர், கம்யூனிஸ்ட பாதையில் பயணித்தவர், பாட்டிட்டோ சோசியலிட்டோ யுனைட்டோ டி வெனிசுலா, அதாவது PSUV அப்படிங்கிறதா சோசியலிச கட்சி, அந்த கட்சியினுடைய பெயர். அதனால் அது சோசியலிச கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதுனால, சாவேசு வழிவந்ததுனால அவர்களுக்கு ஆதரவாக இந்த சோசியலிசம் பேசக்கூடிய, கம்யூனிசம் பேசக்கூடிய நம்மளுடைய காம்ரேட்ஸு தரைக்கு வந்திருக்காங்க. காம்ரேட்ஸை தமிழ்நாட்டில் போராட்ட காலத்துக்கு வர வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ட்ரம்புக்கு நன்றி சொல்கிறதா, இல்லை இன்னொரு நாட்டுக்குள்ளே புகுந்து ஒரு நாட்டின் அதிபரை கைது பண்ணதுனால கண்டிக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒன்லி கன்ஃபியூஸ் மோடாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக வெனிசுலாவுக்கு நடந்துக்கிற அந்த கதை என்பது உலக நாடுகளுக்கான உலகமயத்தை, தனியார் மயத்தை, தாராள மயத்தை, கார்ப்பரேட் முதலாளிகளை நம்பியிருக்கக்கூடிய எல்லாருக்குமான பாடம். இன்னைக்கு வெனிசுலா, நாளைக்கு சீனாவால் இலங்கை, முழுமையான இலங்கையை சீனா ஆக்கிரமிச்சிருக்கு. நாளைக்கு இலங்கை, இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே திரும்பினாலும், இந்தியாவுக்குள்ள எங்கே திரும்பினாலும் 2 முதலாளி. இந்த முதலாளியை நம்பிக்கிற ஒரு நாடு நிச்சயமாக பொருளாதாரத்தில் வளர முடியாது, வீழத்தான் முடியும். வெனிசுலாவை பார்த்து இந்தியா கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாளைக்கு இந்தியாவுக்கும் இதுதான் நடக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,